ஹலோ நண்பா, நீங்க நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா டெவில் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹீரோயினையும் ஒரு ஒரு இளைஞரையும் காட்டுறாரு. அவர் ஸ்டார்டிங்ல ஹீரோன்னு தான் நினைச்சோம், நான் போக போக அவர் ஹீரோ இல்ல, சும்மா சைடு கேரக்டர் தெரியுது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினி வந்து ஒரு ஒரு தாட்ல இருந்து ஒரு தொங்க மேல மோதிடுறாங்க. அவர் வந்து கீழே விழுந்து அவர் கையில் அடிபட்டுருது. ஸோ ஒரு கருணை அடிப்படையில் அவங்களுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்றாரு நம்ம ஹீரோயினி ஹெல்ப் பண்ணி அவங்க மேல ஒரு 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 சின்ன காதலாயிருது. இது தாண்டி அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது தான் தெரியுது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் தான் ஹீரோ அப்பதான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோவை காட்டும் போது ஒரு 1 இயர் பேக்னு போட்டு அவங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு, அவங்க எதனால போய் பேச மாட்டாங்கிறது முதல்ல தெளிவா காட்டுறாங்க. ஹீரோவுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு மேல அஃபேரா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, இன்னொருத்தவங்க மேல அஃபேர் ஆகி அதுவும் ஹீரோவுக்கு தெரிஞ்சு அது ஒரு பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு. இங்கிட்டு ஹீரோயின் என்னன்னா இன்னொருத்தவங்க அவர் மேல ஒரு அஃபேர் ஆகி கடைசியில வேணாம் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி திருந்தணும்னு நினைக்கிறாங்க. அது ஹீரோக்கு எப்படியே தெரிஞ்சு போயிருது. இங்கிட்டு இவரும் அங்கிட்டு ஹீரோவும் இவனும் சண்டை போடுறானுங்க. கடைசியில் பார்த்தா ஹீரோவை இது பண்ணிடுறாங்க, அடிச்சிடுறாங்க. அவன் என்ன செத்துடுறாரு. திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு டெவிலுங்கிறாங்க, என்னமோ பேயோ விசாசோ என்னன்னு தெரியல. திடீர்னு இது பண்ணி அதை தடுக்கிறாங்க. ஸோ அவங்க ஹீரோயினி கூட எப்படி சேர்றாங்க அப்படிங்கறது இந்த படத்துல ஒரு யதார்த்தமா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா இதுக்காடா இவ்வளவு நேரம் கொண்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரத்துல ஒரு ஷார்ட் பிலிமா எடுக்க வேண்டிய ஒரு படத்தை டக்குன்னு இவ்வளவு தூரமா எடுத்துட்டு போயிருக்கீங்களா பாவிகளா அப்படின்னு. சரி, ஒரு பாட்டு நல்லா இருக்குமா, அதுவும் நல்லா இல்ல. டான்ஸ் அது சுத்தமா இல்ல. ஏதோ வராங்க சும்மா இது பண்றாங்க, திருப்பி வராங்க சும்மா இது பண்றாங்க, அங்கங்க பிஜிஎம் போடுறாங்க. நம்ம இயக்குனர் என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே புரியலையாப்பா ஆதித்யானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி ஓகேடா இவ்வளவு இருக்கே, படத்துல கண்டிப்பா பேய் இருக்குமே அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமா பேய்ங்கிற ஒரு கான்செப்டே இல்ல. சரிடா பிசாசு இருக்கா, எதுவுமே இல்ல. அது கடவுளாவது இருக்கா, அதுவும் இல்ல. எதுவுமே இல்ல. என்னதான் இருக்கு, வெறும் கதை. அது என்ன கதை, அது என்ன கதைனே தெரியல. அந்த மாதிரி ஒரு படமா இருக்கு. காமெடி சுத்தமா இல்ல. ஏதோ ரொமான்ஸுங்கிறானுங்க, ஹீரோயின் வந்து வேற ஒருத்தங்க கூட ரொமான்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி இங்க அதே மாதிரி. சரி விடுங்க, அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா ட்ரெய்லரை பார்த்துட்டு போயிடாங்க, ஐயோ இது ஏன் படமா இருக்குமோன்னு. அது ஏமாற்றம் தான் இருக்கும். அங்கங்க வராங்க ஒருத்தவங்க கிளாமரா, அவங்களையும் இது பண்ண வைக்கிறாங்க. சரி விடுங்க. ஆக மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா பார்க்கலாம், வெறும் பார்க்கலாம், அவ்வளவுதான். வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிடாங்க, குழந்தைங்களோட கூட்டு போயிடாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு லைட்டா. ஸோ அவ்வளவு தூரம் நான் இப்ப இருக்க கணக்கு கெட்டு போய் தான் இருக்கானுங்க. ஸோ எல்லாரும் பார்க்க வேண்டிய படமா இருக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்க. யாராவது மிஸ்கிங் ஃபேன் இருந்தா அவரை கூட என்ன நிலைமையில வச்சிருக்கானுங்கன்னே தெரியல. அவர் பாட்டுக்கு வராரு, 2 சீன்ல உட்கார்றாரு. ஹீரோயின் ஏதோ பாட்டு போடுறாங்க, அவங்க உடனே இது பண்றாரு. இது என்ன கான்செப்ட்னே புரியல. ஸோ மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமானா உங்களுக்கு விருப்பம் இருந்தா போய் பார்க்கலாம். மற்றபடி பார்க்கணும் அவசியம், கட்டாயப்படுத்தி பார்க்கணும் எந்த அவசியம் இல்லை. ஸோ வேற ஒரு நல்ல வீடியோவில் வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட நாளைக்கு பார்க்கலாம். பாய்.